கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் 2 காரியத்தை தியானித்தோம். மனக்கண்களை குருடாக்குகிறவன், அதாவது இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். 2வது வசனம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு கட்டி வைக்கிறவன் என்று சொல்லி 2 காரியங்களை, அவனுடைய தந்திரங்களை குறித்து தியானித்தோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்தல்ல பவுல் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சபையை பார்த்து சொல்கிறார். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். யார் இந்த சாத்தான் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து 9வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும், அதாவது முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற அல்லது வஞ்சிக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஏதேனிலே ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அறியப்பட்டிருக்கிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வந்ததான வலு சர்ப்பம்தான் இந்த பிசாசு, இந்த சாத்தான். இன்றைக்கும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக வகை தேடி சுற்றி திரிகிறவனாக தந்திரமாய் பிடித்து அவர்களை தன்னுடைய வஞ்சக வலையிலே வீழ்த்தி அவர்களை பாதாளத்தின் ஆழத்திற்கு கொண்டு செல்வதற்கு தனக்காகவும் தன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் பற்றி எரிகிற நரகம் என்கிறதான அந்த பெரிய வேதனை நிறைந்த இடத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை வஞ்சிக்கும்படியாக வேஷம் தரித்து சுற்றி திரிகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கலாம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய கிறிஸ்துவை போன்ற வேஷம் தரித்தவனாக, கிறிஸ்துவை போல தன்னை சித்தரித்துக் கொண்டவனாக, அடையாளம் காட்டுகிறவனாக எதற்கு வருகிறான்? தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கும்படி. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பங்குக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இருளின் ராஜ்யத்திற்கு பங்காளிகளும் சுதந்திரங்களுமாய் மாற்றும்படி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு அவன் வேஷம் தரிக்கிறவனாக வருகிறான். அல்லேலூயா. அவன் சில ஊழியக்காரர்களை தேவ ஊழியக்காரர்களை போல வைத்திருக்கிறான். அவர்களும் அவனுக்கேற்ற வேஷம் தரித்து கிறிஸ்துவின் வேலைக்காரர்களை போல, கிறிஸ்துவின் ஊழியக்காரரை போல, கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை போல, மிகுந்த பாரத்தோடு கூட ஊழியம் செய்கிறவர்களை போல அவனுடைய வேஷத்தை தரித்துதான் இந்த உலகத்திலே அநேகம் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15-13 வசனங்களிலே உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்தேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே
ஏவாளை ஏதேனிலே வஞ்சித்தது இந்த சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எல்லா பக்கங்களிலும் உலகம் அனைத்திலும் எல்லா பக்கங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படிக்கு அவர்களை வஞ்சக வலையிலே வீழ்த்தி தன்னுடைய தந்திரத்தினாலே தன்னக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திற்கு பங்காளிகளாய் மாற்றும்படி, நரகத்தின் பிரச்சைகளாய் மாற்றும்படி சாத்தான் என்ன பண்றான்? தந்திரமாக வஞ்சக வலையை விரித்து கொண்டு தேடி வருகிறான். அவனுடைய தந்திரத்தில் நீங்கள் சிக்குண்டு போகாதபடி இருக்கணும். வேதம் சொல்கிறது உலகம் முழுவதும் யாருக்குள்ளால கிடக்கும்? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி 1 யோவானிலே வாசிக்கிறோம். உலகம் முழுவதும், அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாஞ்சை என்ன? நான் தள்ளப்பட்ட இடத்திற்கு ஒரு மனுஷன் கூட போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவர்களை எப்படியாக என்னுடைய வஞ்சக வலைக்குள்ளால வீழ்த்தணும். ரட்சிக்கப்படாதவர்களை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை அவன் கண்கள் திறக்கப்படாமலே வைத்திருக்கிறார். கண்கள் திறக்கப்பட்டவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை என்று சொல்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய தந்திரத்தினாலே அவன் என்ன பண்ணுகிறானா? வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கு வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பேதுருவும் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையினால நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்கள் கடைசி காலம், மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய காலம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுபடியும் தொடர்ந்து 3 வாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தை சொல்றேன். நீங்க நினைக்கிறது போல சாத்தான் 2 பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு 2 கோர பற்களை வைத்துவிட்டு உங்களை பயமுறுத்துவதை போல வரமாட்டான். அவன் உங்கள் உறவுகளை போல வேஷம் தரித்து வரலாம். உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்களை போல வேஷம் தரித்து வரலாம். உங்கள் நண்பர்களை போல வேஷம் தரித்து வரலாம். உங்கள் தோழிகளை போல வேஷம் தரித்து வரலாம். ஏன் ஊழியக்காரர்களை போல, கர்த்தருடைய பிள்ளைகளை போல வேஷம் தரித்து வரலாம். அவன் எப்படிப்பட்ட வேஷத்திலே வந்தாலும் அவனை அடையாளம் கண்டு கொள்கிற திறக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். ஆவிகளை பகுத்தறிகிறதான அந்த வரம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யுமே. ஆனால் அவன் எப்படிப்பட்ட வஞ்சகத்தோடு கூட வேஷம் தரித்து வந்தாலும் அவனை எளிதிலே அடையாளம் கண்டு கொண்டு வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாந்து போகாதபடிக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக, இடறி போகாதவர்களாக, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருவோம், பின்னோக்கி பார்க்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. ஆமென். அவன் எப்படி வஞ்சிக்கிறான், அவனுடைய தந்திரம் என்ன, மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது காரியம். இரண்டாவதாக, கடந்த நாட்களில் கட்டி வைக்கிறவன் என்று சொல்லி தேவாலயத்திற்குள்ளாய் இருந்த ஒரு கூனியை அவன் 18 வருடம் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடிக்கு எப்படி கட்டி வைத்திருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வாழ்கிறதான வேளையில் அந்த தேவாலயத்திற்கு போனதையும் அந்த மனுஷியை சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலையாக்கி
நிமிர்ந்து நடக்க பண்ணினதையும் வேதம் நமக்கு அடையாளம் காட்டினது. 2 காரியங்களை நம்ம என்ன பண்ணினோம்? தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவதாக அவனுடைய தந்திரம் என்ன? மூன்றாவதாக சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக அவன் தந்திரமாய் வருகிறான். தந்திரசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அவனுடைய தந்திரம் என்ன? யாக்கோபுக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உங்களிலே பூரணமாகும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்படியானால் மூன்றாவது அவனுடையதான தந்திரம் என்ன? உங்களையும் என்னை வஞ்சிப்பதற்கு அவன் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன? முதலாவதாக சுவிசேஷம் என்கிற வசனம் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டவன். இரண்டாவதாக தேவாலயத்திலே இருந்தால் கூட தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாதபடிக்கு நம்மை கட்டி போட்டு பூமிக்குரியவைகளையே பார்க்கும்படி நம்மை அடையாளம் காட்டிவிட்டவன். மேலானவைகளை பார்க்க வேண்டிய நம்மை பூமிக்குரியவைகளை பார்க்கும்படிக்கு குனிந்து நடக்க பண்ணினவன். மூன்றாவதாக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக நம்மை மாற்றுகிறான், அல்லது கீழ்ப்படிய மனமற்றவர்களாக, கீழ்ப்படிதல் அற்றவர்களாக மாற்றுகிறான். மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அளவிற்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை பார்த்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்தே இந்த ஒரு காரியத்தை தான் அதிகமாய் மனுஷனிடத்திலே எதிர்பார்க்கிறார். அது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பலியை பார்க்கலும். நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற எல்லா நற்கிரியைகளை பார்க்கிலும், எல்லா காணிக்கை தசமபாகங்களை பார்க்கிலும், முதற் பலன்களை பார்க்கிலும், தேவன் உங்களிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களுடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டிருந்தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாக்கோபு 4:7 மறுபடியும் திரும்புவோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடுவான். தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னிடத்திலே பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எதிர்பார்க்கிறார். தேவன் ஏவாளிடத்திலும் ஆதாமினிடத்திலும் எதிர்பார்த்தது அதுதான். அவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆதாம் ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி அந்த பயத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு அவர்களுக்குள்ளாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமையை உருவாக்கி தேவன் விலக்கி வைத்த அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க செய்தானே, அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதனாலதான் பவுல் கொரிந்து சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ? நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று சொல்லி சோதித்தறியும்படி இவைகளை எழுதினேன் என்பார். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சவுலுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினது போல
ஆதாமுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினதை போல தேவன் நமக்கு ஏன் தெரியுமா தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சபையை கூடி வரச் செய்து தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமானவர்களாய் மாற வேண்டும். யாரிடத்திலே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவர்கள் கீழப்படியிலே விழமாட்டார்கள். அவர்கள் விழாதபடி கர்த்தர் தாங்குவார். அவர்களை சாத்தான் தள்ளுவதற்கு எப்படி முயற்சித்தாலும் தாவீது சொன்னதை போல, நான் அநேக தரம் விழும்படி நீ என்னை தள்ளினார், கர்த்தரோ என்னை தாங்கினார் என்று சொன்னதை போல நீங்களும் நானும் சாத்தானுடைய வஞ்சக வலையிலே சிக்குண்டு விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருந்தால் தேவன் உங்களை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் கீழ்ப்படிதல் பரிபூரணமாக ஆக, கீழ்ப்படிதலிலே பூரணம் வர வர தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நீங்கள் மாற 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 அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? விலகி ஓடி விடுவான். அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியான திராணியை, அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார், தைரியத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும் போதுதான் அவனை குறித்த பயம் நமக்குள்ளாய் உருவாகிறது. நேற்றைக்கு பகல் காலத்தில் நான் சொன்னதை போல, கீழ்ப்படிதல் இருக்கும்போது மலை போல இருந்ததையெல்லாம் பனியாய் பார்த்து முன்னேறி போனா, கீழ்ப்படிதலிலே குறைவு வருகிறதான வேளையிலே பனி போல நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை கூட பெரிய மலையாக பார்த்து அங்கே சோர்ந்து விழுந்து விடுகிறோம். அதுதான் அவனுடைய தந்திரம். மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா கீழ்ப்படுகிறவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறிவிடுவான். கீழ்ப்படுகிறவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிடுவான். கீழ்ப்படுகிறவன் தேவ ராஜ்யத்தின் பிரஜையாக மாறிவிடுவான். அதனாலதான் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு மட்டும், நம்மை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மட்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற தேவ சித்தம் செய்கிற ஒருவருக்கொருவர் மட்டும் கீழ்ப்படியாதபடி அவன் பார்த்து கொள்கிறான். அவனுக்கு தேவை என்ன? நீ எப்படி வேணும்னாலும் இரு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிடாத. ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு உங்களை விடையும் நல்லா தெரியும், உங்க கீழ்ப்படிதல் தான் உங்களை தெய்வ பயம் உள்ளவர்களாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் மாற்றும் என்பது சாத்தானுக்கு தெரிஞ்ச காரியம். அநேக வேளையில் நான் நீங்களும் பிரமாணத்தை ஏன் மீறுகிறோம்? இது செய்யக்கூடாது என்று தெரிந்தும், இப்படி நான் சிந்திக்க கூடாது என்று தெரிந்தும், இப்படி நான் பேசக்கூடாது என்று தெரிந்தும் பிரமாணத்திற்கு மீறி அநேக காரியங்களை நாம் ஏன் செய்கிறோம்? பிரமாணத்திற்கு மீறின வழிகளிலே நாம் ஏன் நடக்கிறோம்? தேவன் நமக்கு போதித்திருக்கிற அந்த போதனைக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இல்லை. கீழ்ப்படிதல் உள்ளவர்களை போல அடையாளம் காட்டிக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் அநேக வேளையில யாரா மாறுறோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை போல மாறுகிறோம். அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது நீங்கள் வார்த்தையினால் அவர்களை எச்சரிக்கும் போது அநேக வேளையில உங்களுக்கு செவி கொடாதவர்களை போல மாறுவாங்க. அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இப்ப பாருன்னு சொல்லி நீங்கள் அவர்களை அடிக்க போகிறதான வேளையில, தண்டிக்க போகிறதான வேளையில, சாரி அப்பா, சாரி அம்மா, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். ஆனால் மறுவேளை அவர்கள் அதை தான் செய்ய போகிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில இதை தான் நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். வார்த்தைக்கு முன்னால கீழ்ப்படுகிறதை போல அடையாளம் காட்டிக் கொள்கிறோம், மறுபடி வெளியே போய் அந்த தவறை தான் செய்துகிட்டு இருக்கிறோம். பயம் இல்லை, தேவனை குறித்ததான நடுக்கம் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். யாரையும் சரி கட்ட முடியாத உலகத்தில் உள்ளவங்களை தேவனை எளிதாய் சரி கட்டி விடலாம் என்று நம்ம நினைக்கிறோம். மன்னியும் என்று சொன்னால் அவர் மன்னித்து விடுவார். அங்கேதான் சாத்தான் மறுபடியும் உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
அவனுடையதான வேஷத்தை தரித்து கொண்டு வந்திருக்கிற ஊழியக்காரர்களும் அப்போஸ்தலர்களும் இன்றைக்கு அப்படித்தான் சொல்றாங்க. உன்னில நீ எதை செய்தாலும் பரவாயில்ல, மன்னியும் டேடின்னு கேட்டா ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயப்பெருத்தவர் என்றெல்லாம் உனக்கும் எனக்கும் தவறான போதனையை ஊட்டி தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாதபடி, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று தேவன் சொல்லி இருக்க, கீழ்ப்படிதலை பார்க்கலும் பலியிலே உத்தமமாய் பிரியமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நாமே ஒரு தீர்ப்பெழுதி கொண்டு மீறி நடக்கிறவர்களாயிருக்கிறோம். தேவன் எவ்வளவோ கடிந்து கொள்ளுகிறார், எவ்வளவோ எச்சரிக்கிறார். ஆனாலும் இப்ராஹிமை போல திருப்பி போடப்படாத ஒரு பக்கத்திலே தீந்து போன ஒரு அப்பத்தை போல, காட்டு கழுதையை போல நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறது. அது என்ன? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, சாத்தானுக்கு செவி கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போன ஒரே மனுஷனுடையதான கீழ்ப்படியாமையினாலே என்ன நடந்துச்சாம்? அநேகம் பேர், முழு உலகமும் பாவத்திற்குள்ளாகி விட்டதாமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேகமே பாவிகள் ஆக்கப்பட்டதை போல புதிய ஆதாமாக, இரட்சகராக, மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே அநேகம் பேர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் எதுவரைக்கும் பிரதிபலித்ததாம்? வேதம் சொல்கிறது, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதா அனுப்பின நோக்கம் தன்னிலே நிறைவேறும்படியாக, பிதா அனுப்பின நோக்கம் சத்துரு தடை பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அப்ப கீழ்ப்படிதலின் பரிபூரணம் எங்கே? நான் மரிக்கும் வரையிலும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் வரையிலும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தின் ஓட்டம் முடியும் வரையிலும் நான் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவனாய், தாழ்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஒருபோதும் என்னுடைய கீழ்ப்படிதலை நான் என்ன பண்ணிடக்கூடாது? சின்ன காரியம் தானே நினைச்சு விட்டுடக்கூடாது. நம்ம அநேகவர் ஏன் சின்ன காரியம், பெரிய பெரிய காரியங்களுக்கே கீழ்ப்படியாமற் போகிறோம். நம்முடைய இயல்பு அதுவாய் மாறிவிட்டது. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வை நம்முடைய இருதயத்திலிருந்து சாத்தான் அநேக வேளையில எடுத்து போடுகிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த எண்ணம் உடையவர்களாய் இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு உங்க எண்ணத்தை மாற்றிக்கொள்ளணும். மன்னியும் என்று சொன்ன உடனே கர்த்தர் மன்னிப்பார். அது யாருக்கு? அறியாமல் செய்தவர்களுக்கு மன்னிப்பார். அறிந்த பின்பு நீ துணிகரம் கொண்டு மீறுதல் செய்யும் போது தேவன் உன்னை தொடர்ந்து மன்னித்துக் கொண்டிருப்பார், உனக்கு செவி கொடுப்பார் என்று நினைக்காதே. வேதம் சொல்லுகிறது, என் ஸ்தானத்திற்கு நான் போய் விடுவேன் கரங்களை கொட்டி. அவன் இவ்வளவு கீழ்ப்படியாமையும் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ளால உருவாக்குறான்? நீங்க பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாது. அதான் அவனுடைய திட்டம். நீங்க உலகத்துல ஏதோ காரியங்களை எல்லாம் தேடுகிறீர்கள். தேவன் விட்டு விலக சொன்ன எல்லா காரியங்களையும் விட்டு எத்தனை பேர் விலகி இருக்கிறோம்? உண்மையாய் தேவன் விட்டு விலக சொன்ன எல்லா காரியங்களையும் விட்டு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. நமக்கு பொல்லாங்காய் தோன்றின எத்தனை காரியங்களை விட்டு நம்ம மனப்பூர்வமாய் விலகி விட்டோம் சொல்லுங்க. தேவன் கை கொண்டு நடக்கும்படி சொன்ன எத்தனை காரியங்களுக்கு மிகுந்த மனத்தாழ்மையோடும் தெய்வ பயத்தோடும் கை கொண்டு நடக்கிறவர்களாயிருக்கிறோம். நம்ம எத்தனை பேர்
நம்ம எத்தனைவே தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்த்ததை கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கிற அனுபவம், விட்டு விலக வேண்டிய காரியங்களிலே விட்டு விலக வேண்டிய அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால், தேவன் கை கொள்ள சொல்லுகிற காரியங்களை கை கொண்டு நடக்கிற ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால், உன்னுடைய ஓட்டம் எங்கே போய் முடியும் என்பதை யோசித்து பார்த்தாயா? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவளாயிருக்கலாம், ஆனால் அவனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து விட்டாயோ என்பதை சோதித்தறிய வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாய், கட்டாயத்திற்குள்ளாய் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆகலும் சோதித்தறிவதற்கு மனமற்றவர்களாயிருப்போமே ஆனால், அவனுடைய தந்திரத்திலே நான் சிக்குண்டு விழுந்து விட்டேனோ, நான் தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறோனோ என்பதை சோதித்தறிய மனமற்றவர்களாய் போனால், தேவனுடைய பிள்ளையே, வரப்போகிற நஷ்டத்திற்கு நீ ஈடுகட்ட முடியாது. ஆமென். அங்க போய் நின்னுகிட்டு ஆண்டவரே தெரியாம பண்ணிக்கிட்டு என்னை எப்படியாகலும் உம்முடைய வலது பக்கத்திலே நிறுத்தும் என்று சொல்ல ஆண்டவர் கேட்க மாட்டார். எண்ணம் முதலாவது, நீ அவருக்கு முடிய வலது பக்கத்துல போகவே முடியாது, இடது பக்கத்துல தான் உனக்கு நிக்கிற தகுதியை பெற்றுகிறாய். தேவஜனமே, தேவஜனமே, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உத்தமம். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம். பேதுரு சொன்னா, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், நாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆகையினால சில பாடுகளை அனுபவித்தார்கள். அந்த பாடுகள் அவர்களை தேவனை விட்டு பிரிக்கவே இல்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரையிலான வசனங்களை நிறுத்தி நிதானமா வாசிப்போம். கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தார்கள், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறது யாரு? வசனம் தெளிவா சொல்லுது, யாரு? ஆகாயத்தின் அதிகார பிரபு. அது யாரு அடையாளம் காட்டுது? சாத்தானை அடையாளம் காட்டுகிறது. ஆகாயத்தின் அதிகார பிரபுன்னு சொன்ன ஆண்டவரை நீங்க நினைச்சிடக்கூடாது, சாத்தானை அடையாளம் காட்டுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அவன் தான் கிரியை செய்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உங்ககிட்ட இருக்கும்னா தேவன் கிரியை செய்வார். கீழ்ப்படியாத இருதயம் பணியாத மாடு என்று சொல்லி வேதம் சொல்லுது. பணியாத மாடு, அந்த பணியாத மாட்டை போல எவ்வளவுதான் தேவ வார்த்தையை கேட்டாலோ, தாழ்மைப்பட்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருவதற்காக அந்த சத்தியத்தை கை கொண்டு நடக்காமல் முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுகிற பணியாத மாட்டை போன்ற சுபாவம் உனக்கு இருக்கும் அண்ணா. வேதம் சொல்கிறது, நீ யாராயிருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற நானாயிருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் நான் கீழ்ப்படியாம என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குமே ஆனால், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான் எனக்குள்ளால கிரியை செய்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி சுய விருப்பத்தின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு காலத்துக்கு முன்னால உள்ள அனுபவத்தையாகும் பவுல் இங்க எழுதுறாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பறவைக்கு என்ன ஆச்சு? கீழ்ப்படிதல் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடியினால, கீழ்ப்படியாமையை நமக்குள்ளாய் உருவாக்கி நம்மை வஞ்சிக்கிற, தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சக வலையிலே நம்மை விழச் செய்கிற சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் இருக்கிற அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்திற்கு நம்ம இடம் கொடுத்துட்டபடியினால அவன் நம்ம என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு ஏற்றபடி நம்மை நடப்பதற்கு மாற்றுகிறவனாயிருக்கிறான். நம்ம தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை
அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறான். அதுக்கு பிறவைக்கு தான் பவுல் மறுபடியும் சொல்றாரு, அன்னைக்கு மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். இப்ப தேவனுக்கு இடம் கொடுக்காம ஆகாயத்து அதிகார பிரவாகிய வஞ்சிக்கிறவனுக்கு இடம் கொடுத்தபடினால என்ன ஆகி போச்சு? மறுபடியும் அதே மனசும் மாமிசமும். தேவனுடைய பிள்ளைகள் எதால நடத்தப்படணுமா? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரா இருக்கிறாங்க? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாத எவனும் எவளோ சபைக்குள்ளால இருந்தாலும் அவன் ஆகாயத்து அதிகார பிரபுவினால நடத்தப்படுகிறபடியினால மறுபடியும் கண் செருகி போனவனாக, மறுபடியும் தன்னுடைய கண் திறக்கப்பட்டதை மறந்து கண் செருகி போன குருடனாக, அவனுடைய தந்திர வலையிலே சிக்குண்டு போனவளாக, தேவன் அருவருக்கிற நம்மேல் கோபாக்கினை கொண்டு வருகிற மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி, நான் விரும்புகிறபடி சாத்தானை பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை விற்று போடுகிறோம். சபையே, சிந்திக்க வேண்டிய காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். சபை உலகத்தோடு கூட கலந்து விட்டது. நான் சில சமயங்களிலே சொல்லுவது வழக்கம், சபை என்பது வேறு பிரிக்கப்பட்டது. சபை என்பது எக்லீசியா என்கிற சொல்லிலிருந்து வந்தது. எக்லீசியா என்பதற்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இந்த சபை ஆரம்பத்தில் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டதா தான் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாத்தான் பார்த்தான், இவன் இனி உலகத்துக்குள்ளால வர மாட்டான், இவன் வேறு பிரிக்கப்பட்டவன் பட்டவள் என்கிற நிலையில மாறிட்டான், இவன் இவளை இனி நம்ம உலகத்துக்கு கொண்டு வர முடியாது, ஒன்னு பண்ணிடுவோம், சபைக்குள்ளால உலகத்தை கொண்டு போயிருவோம். விலகி ஜீவிக்க வேண்டிய ஜனங்கள் சபைக்குள்ளாலே உலகத்தை கொண்டு வச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி. செழிப்பின் உபதேசங்கள் எங்கிருந்து வந்தது? நான் வாசிக்கிற சுவிசேஷ புஸ்தகங்களிலே இல்லை, நிருபங்களிலே இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இல்லை. அப்படியானால் இந்த செழிப்பின் உபதேசங்கள் எங்கிருந்து வந்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற அநேக பிரசங்க பீடங்களையும் பிரசங்கியார்களை நிரப்பி வைத்திருக்கிற இந்த செழிப்பின் உபதேசம் எங்கிருந்து வந்தது? ஞான ஸ்நானம் எடுத்தா போதும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு தசம பாகம் கொடு, காணிக்க கொடு, அது போதும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போவார் என்று சொல்லுகிற அந்த எளிதான உபதேசம் எங்கிருந்து வந்தது? விக்கிரகங்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டிய நாம் விக்கிரகங்களோடு கூட இணைந்திருக்கலாம் என்கிற பொருளாசை என்கிற விக்கிரகத்திற்கும், மாம்சத்தின் கிரியை என்கிறதான விக்கிரகாராதனைக்கும், கீழ்ப்படியாமை முரட்டாட்டம் என்கிற விக்கிரகாராதனைக்கும் நம்மை அடிமைப்படுத்துகிற உபதேசம் எங்கிருந்து வந்தது? வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள் தானே இன்றைக்கு நம்முடைய காதுகள் அநேக இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே சத்தியம் பிரசங்கிக்கப்பட்ட இடங்களிலே இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. ஜனங்களை பெருக்கிக் கொள்வதற்காக மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி உபதேசங்களை மாற்றிக்கொண்டு ஆகாயத்து பிரபுவுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களாயோ, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஜனங்களையும் கீழ்ப்படுதலை விட்டு வழி விலகி செல்ல செய்கிறவர்களாயோ இன்னைக்கு மாறிவிட்டார்களே. எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? எளிதாயிருக்கிறது, குத்தல்ல. ஆனா வேதம் சொல்லுது, வசனம் பிரசங்கிக்கப்பட்டான என்ன வேணுமா? இருதயத்தில் குத்துண்டவர்களாகி ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற புலம்பல் உருவாக வேண்டும். இன்றைக்கு அந்த புலம்பல் எங்கே?
ஜனத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எங்கே அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்தது உண்டோ? நவீன உபதேசங்கள் எங்கிருந்து வந்தது? நம்ம யோசிக்கிறது கிடையாது. பொருள் நமக்கு தேவைதான், ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க. ஆனா பொருள் ஆசை விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம விருப்பத்தின்படி வாழ்றதுல ஒன்றும் தப்பில்லையம்பா. ஆனால் மாமிசத்தின் கிரியை விக்கிரக ஆராதனைன்னு வேதம் சொல்லுது. இது என்ன, எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? கீழ்ப்படிந்ததற்கு முடிஞ்சதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், மற்றதை கர்த்தர் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாருங்கிறானே, அதுல ஒன்றும் தப்பில்லை, கர்த்தர் மன்னிப்பாருங்கிறானே. அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லி என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அது எங்கிருந்து வந்தது? என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டா? எனக்கு லகுவா இருக்கு, தடவி விட்டது போல இருக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தூங்கினாலும் கண்டுகிட மாட்டாங்க, போவல்லைன்னாலும் கண்டுகிட மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் கண்டுகிட மாட்டாங்க. அல்ல பாஸ்டர், அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அடுத்த வசனம் சொல்லும், அக்கிரமங்களை மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்க இனி ஆகாயத்து பிரபுவுக்கு இடம் கொடுக்கலாமா? உன்னுடைய ரட்சிப்பு சரியா இருக்கும்னா இந்த அனுபவம் வந்திருக்கணுமே. அவனுடைய தந்திரத்தை அறிந்து அவனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து போகாதபடி நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாறி இருக்கணுமே, கீழ்ப்படுகிறவளாய் மாறி இருக்கணுமே. தேவனுடைய வசனத்திற்கு முன்பாக ஒரு நடுங்குதல் உனக்குள்ளால உருவாகி இருக்கணுமே. எங்கே அது? வந்தோம் போகிறோம் என்பதல்ல சபை. சபைதான் உன்னை ஆகாஸ்வேறு ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு எஸ்தரை தகுதி உள்ளதாய் மாற்றினதை போல மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்னால உன்னை தகுதி உள்ளவனாய் நிறுத்துகிற இடம். கரங்களை கொட்டி இங்க இருந்துதான் நீ உருவாக்கப்படணும். சபையில இருந்துதான் உருவாக்கப்பட முடியும். அதுக்குதான் சபையில பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன். ஆனா ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் யாரா இருக்கணும்? தரிசனம் மாறாத கரிசனை உள்ளவனாயிருக்கணும். ஆமென். கலாத்தியர்கள் எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரத்துல கலாத்தியர் சபையை பார்த்து பவுல் ஒரு கேள்வி கேட்பாரு. வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரை, இது யாரை பார்த்து கேட்கிறாரு? ரட்சிக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன கூட்டத்தை பார்த்துதான் இப்ப பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டாரேன்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? புத்தி இல்லாத என்ன சொல்லுங்க பாப்போம். அறிவு கெட்ட கலாத்திய சபையே, அறிவு கெட்ட கலாத்திய சபையே, நீங்க நல்லா சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்தவங்க தானே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை மயக்கினவன் யார்? நீ எல்லாத்துக்கும் கீழ்ப்படி, எல்லாருக்கும் கீழ்ப்படி, யாருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிடாத, கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சிடாத. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை உண்மையா சொல்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடாத. ஆமென் சொல்லுங்களேன். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்? இப்ப 3வது வசனத்தில் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை அறிவு கெட்டவங்களா? புத்தியினரானா அதற்கானே அர்த்தம்னு நீங்க தானே சொல்லி தந்திய, நான் உங்களுக்கு சொல்லல. இல்ல, ஆனா நானும் சேர்ந்து இப்ப சொல்றேன், நீங்க அவ்வளவு அறிவு கெட்டவங்களா? நீங்க சத்தியத்திற்கு முன்பாக நடுங்கினவங்க தானே, சத்தியத்தின் மேல் வாஞ்சையா இருந்தவங்க தானே, சத்தியத்தின்படி வாழுவதற்கு உங்களை அர்ப்பணித்தவர்கள் தானே, சத்தியத்தை உங்களுடைய உயிரினு மேலாக நேசித்தவர்கள் தானே. நீங்க ஆவியில தானே ஆரம்பம் பண்ணினீங்க, உங்க ஆரம்பம் சரியா தானே இருந்துச்சு. இப்ப முடிவை உங்களுடைய சுயத்திலே முடிக்க போகிறீர்களோ? உங்களுடைய மனசும் மாமிசம் விரும்புகிறபடி முடிவை முடிக்க போகிறீர்களோ என்று சொல்லி கேள்வி கேட்கிறானே. நம்மோடு கூட தான் இந்த கேள்வி இன்னைக்கு பிரதிபலிக்கிறது. நம்மோடு கூட தான் இன்னைக்கு இந்த கேள்வி பிரதிபலிக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, யோசித்து பார். சபையை கொஞ்சம் யோசிச்சு பார், நிதானித்து பார். எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னு ஏதாவது தெரியுதா? எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன்னு ஓடுறியா?
அவங்க எல்லாம் ஓடுறாங்க. அவங்களை விட நம்ம பாஸ்டர் என்ன பெரிய ஆளா? எவ்வளவு பெரிய ஆளு ஓடிக்கிட்டு இருக்கிறார். நானும் சேர்ந்து ஓடுறேன். பிரயோஜனம் இல்ல. ஓட்டத்தின் முடிவில் வெட்கமடைந்து விடுவாய். ஓட்டம் முடியும் நாள் சமீபமாய் நெருங்குகிறது. ஓட்டம் முடியும் போது உள்ளம் பூரிக்கணும்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் திரும்பி வர வேண்டும். எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலமும் தள்ளிவிட்டா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தா, இத்தனை காலமும் தள்ளிவிட்டாய். கர்த்தரின் பந்தியில் பங்கடைய. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம். மனம் திரும்புவதற்கு மனதானால் இப்பொழுது திரும்ப. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீ திரும்பணும்னு நினைக்கிறதான வேளையில் உனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படலாம். உனக்கான கதவுகள் மூடப்பட்டு போகலாம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வந்துருமா? அதே கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓட்டினீர்களே. மறுபடியும் கேட்கிறாரு. அங்க மயக்கினவன் யாருன்னு கேட்டாரு. மயக்கினவன் யாருன்னு நமக்கு தெரியல. யாரு? தந்திரமா யாரா வந்தான்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் என்கிற வேஷத்துல வந்தான். விருத்த சேதனம் பண்ணினாதான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிற வேஷத்தை தரிச்சுக்கிட்டு வந்தான். அந்த வேஷத்துல இவன் கவுந்துட்டான். அங்க மயக்கினவன் யாருன்னு கேட்டவன் இப்ப பவுல் மறுபடி கேட்கிறாரு. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. அப்ப இந்த சபை சாதாரண சபை அல்ல, நல்லாதான் ஓடிக்கிட்டு இருந்திருக்காமே. சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? ஐயா, சத்தியத்தின்படி வாழணுங்கிற அந்த வாஞ்சைய உனக்குள்ளால் இருந்து எடுத்து போட்டது யார்? கணவனை அடையாளம் காட்ட போகிறாயா? மனைவி அடையாளம் காட்ட போகிறாயா? பிள்ளைகளை அடையாளம் காட்ட போகிறாயா? யாரும் காரணம் அல்ல. உன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு நீதான் காரணம். கரங்களை கொட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ தேவையில்லாம காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிற, உறவுகளை காரணம் காட்டுற. ஆண்டவர் சொன்னாரு, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு அப்பவே சொன்னாரு. கலப்பையின் மேல கைய வச்சதுக்கு அப்புறம் நீ திரும்பி பார்த்தேன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியை இழந்து போகிறாய்ன்னு இயேசு சொன்னாரு. சத்தியத்தை அறியாததுனால் அல்ல, அறிந்த பின்பும் உலக காரியங்களில் ஒரு ஈர்ப்பு, உறவுகளிடத்திலே ஒரு ஈர்ப்பு, நம்முடைய சுய விருப்பத்தை இச்சையை நிறைவேற்றி வாழுவதில் ஒரு திருப்தி. விழுந்து போகிறோம். நம்மை மயக்கினவனும் நம்மை தடை செய்தவன் யார் என்று சொல்லி அடையாளம் காணாமல் இருக்கிறோம். அடையாளம் கண்டு கொண்டால் கூட ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவதற்கு மனதற்றவர்களாய் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை பிடிச்சு போய் இருக்காமேன்னு சொல்லுங்களேன். இது பிடிச்சு போயிருக்கு. யாரும் என்ன சீன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன். அதை தான் விரும்புகிறாயோ? இல்லை. நீ உண்மையாய் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கீழ்ப்படிதலுக்குள்ளால வரும்போது அநேக பேர் உன்னை என்ன பண்ணுவாங்க? வெறுக்க ஆரம்பிப்பார்கள். மாய்மாலம் பண்ணினாலும் வெறுப்பாங்க. அதுக்கு நான் இப்ப வரல, அது வேற கேட்டகிரி. ஆனா சத்தியத்தின்படி வாழும்போது மற்றவர்களாலே நீ வெறுக்கப்படுகிறாய் என்றால் நான் சொல்வேன், யூ ஆர் கிரேட். நீ விசேஷித்தவன், விசேஷித்தவள் என்று சொல்லுவேன். ஆமே. நான் கீழ்ப்படியாம இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி 3 காரியத்தை வசனத்தின் ஆதாரத்தில் சொல்றேன். 1 எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாவையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். கொலோசியர் 3:6. கொலோசியர் 3:6. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
அப்ப நான் தேவனுக்கு கீழ்ப்படியல்லைன்னா, எவ்வளவுதான் கர்த்தர் என்னோடு கூட பேசினாலும் விட்டு விலக வேண்டிய காரியங்களை மனப்பூர்வமாய் விட்டு விலகி கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொள்ளலைன்னா, எந்த கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலும் இரத்தத்தினாலும் அன்பினாலும் என்னை மீட்டுக் கொண்டாரோ, அதே தேவ கோபாக்கினைக்கு நான் மறுபடியும் பங்காளியாய் மாறுகிறேன். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் நீ சபைக்குள்ளால இருக்கலாம், கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறவளாய் இருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம் அல்லது பெறாமல் இருக்கலாம். தேவ சபைக்குள்ளாய் இருக்கிற சிறியோரே, பெரியோரே, வாலிபரே, கன்னிகைகளே, முதியோரே, உங்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது. தேவ சபையை குறித்துதான் சொல்லுகிறது. பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவனுடைய திட்டம் என்ன? உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் போது நீ உலகத்தோடு கூட தீர்க்கப்பட்டு விடக்கூடாது, நீ தேவ கோபாக்கினைக்கு பங்காளியாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்து சாபமான சிலுவையிலே சாபமானவராக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் சிந்தின மாசற்றதும் விலையேற பெற்றதும் குற்றமற்ற விதமான இரத்தத்தினாலே உன்னை மீட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிக்கும்படியாக. ஆனா உன்னுடைய கீழ்ப்படியாமை மறுபடியும் உன்னை எங்கே கொண்டு செல்கிறது? அதே தேவ கோபாக்கினைக்கு. எந்த தேவ கோபாக்கினையிலிருந்து தப்பித்தோம் என்று நினைத்தாயோ, அதே தேவ கோபாக்கினைக்கு பங்குள்ளவளாய் உன்னை அந்த கீழ்ப்படியாமை மாற்றி போடுகிறது. கீழ்ப்படியாமைக்கு இருக்கிற வலிமையை பார்த்தீங்களா? கீழ்ப்படியாமைக்கு இருக்கிற வல்லமையை பார்த்தீங்களா? உன் ஒருவருடைய கீழ்ப்படியாமை அநேகம் பேரை பாவிகளாக்குகிறதா? தேவன் சும்மா இருப்பாரா? சிலர் சொல்றபடி நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் நம்மளை குறித்து எழுதல. அப்ப இந்த வசனம் யாரை குறித்து எழுதப்பட்டது? நம்முடைய உதிரத்தினாலே சம்பாதித்த தேவ சபையை குறித்து தானே ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு. தப்பித்துக் கொள்ளணுமா அகப்படணுமானா நீ தான் பொறுப்பெடுக்கணும். ஆமென். உன்னை வேற யாரையும் இனி வந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை தூக்கியிடும் நீ தான் திரும்பி வரணும். திரும்பி வந்து பார், இளைய குமாரனை போல உன்னை ஏற்றுக்கொள்வார். ஆனால் திரும்பி போகாதபடி பார். எவ்வளவு காரியத்தில் போராடி இருப்பார், எத்தனை நேரம் போராடி இருப்பார். வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, என்னிடத்திற்கு திரும்பி விடு, நான் உன்னை இப்படி நடத்துவேன்னு. ஆனால் அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி விட்டோமே. எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தேவ கோபாக்கினைக்கு நேராய் அல்லவா? தேவ கோபாக்கினைக்கு பங்காளிகளாய் மாற்றுகிறது. இரண்டாவதாக வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆகையால் அந்த சிருஷ்டாந்தத்தின்படி, அதுக்கு முன்னால சில காரியங்களை எழுதி இருக்கு பாருங்க. திருஷ்டாந்தத்தின்படி இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க கடவோ. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோ. அப்ப இரண்டாவதாக தேவ கோபாக்கினைக்கு முதலாவதாக என்னை மாற்றுகிற கீழ்ப்படியாமை, இரண்டாவதாக என்னை விழுந்து போக பண்ணுகிறது. இனி ஒருபோதும் கிறிஸ்துவில் தேறினவனாக, எழுந்து காலுண்டி நிற்கிறவனாக நான் எழும்பாதபடிக்கு என்னை விழுந்து போக பண்ணுகிறது. கிருபையிலிருந்து விழுந்து போக பண்ணுகிறது, ரட்சிப்பிலிருந்து விழுந்து போக பண்ணுகிறது, தேவனுடைய வல்லமையில் விழுந்து போக பண்ணுகிறது. யாருக்குள்ள எல்லாம் கீழ்ப்படியாம பெருகிக்கிட்டே இருக்கோ அவர்கள் எல்லாம் விழுந்து போவதற்கேதுவாய், கலாத்திய சபை விழுந்து போனது போல விழுந்து போவதற்கேதுவாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சம்டைம் நம்ம நிக்கிறது போலதான் தெரியும், கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நிற்கிறது போலதான் தெரியும்.
ஓட்டம் சரியாய் இருக்கிறது போலதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் நம்மை இப்படியாய் எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 10:12 கொஞ்சம் வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்க கடவான். விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று வேதம் கேட்கும். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், நம்மள நிறைய பேர் நின்னுகிட்டு தான் இருக்கிறோம். பரலோகம் கன்ஃபார்ம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கீழ்ப்படிதலை ரீசெக் பண்ணி பார்க்கிறது கிடையாது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் கிருபையிலே நிற்கிறேன், விசுவாசத்தில் நிற்கிற, ரட்சிப்பில் நிற்கிற, பரிசுத்தத்தில் நிற்கிற, தெய்வ பயத்தில் நிற்கிற, அழைப்பில் நிற்கிற, தெரிந்து கொள்ளுதலிலே நிற்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறவன் எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான். விழச் செய்கிறது கீழ்ப்படியாம. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுதலிப்பீர்கள். பேதுரு சொல்லுவான், எல்லாரும் மறுதலித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். மரிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி நான் மறுதலிச்சு விழுந்து போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். மரணமே வரட்டுமே விழுந்து போக மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். இப்ப 68வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் அறியேன், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது, அந்த இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். ஆண்டவர் சொல்லி இருந்தார், சேவல் கூவும். மரணமே ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை கூட நான் மதிப்பேனே தவிர மறுதலிக்க மாட்டேன், விழ மாட்டேன். நம்மள நிறைய பேர் அப்படிதான். ஆனா இங்க என்ன, மறுதலித்து வாசல் நடைமண்டபத்துக்கு போறான். சேவல் இயேசு சொல்லி இருந்தபடியே கூவிட்டு, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, கரங்களை கொட்டி கத்திர மகிமைப்படுத்த விழுந்து போக செய்யும், ஒருபோதும் எழும்பாதபடிக்கு. அதனாலதான் 7 சபைகள்ல ஒரு சபையை பார்த்து சொல்றார், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நினைத்து மனம் திரும்ப. விழுந்து கிடக்கிற இப்பவாவது நினைச்சுக்க பிழைச்சிடலாம். ஆனா பிழைக்கணும்னா ஒரு காரியம், மனம் திரும்பணும். ஆமென். எபேசு சபையை பார்த்து சொன்னார், முதல் சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. இல்லாத பட்சத்துல நான் சீக்கிரமா உங்ககிட்ட வந்து உன் விளக்கு தண்டை என்ன பண்ணிடுவேன், எடுத்து போடுவேன்னு சொன்னாரே. அப்ப மனம் திரும்பலன்னா உன்னை சேர்த்து கொள்வதற்கல்ல வரப்போறது, விழுந்து கிடக்கிற உன்னை தூக்கி விடுவதற்கல்ல இயேசு வரப்போறது. எழும்புறதுக்கு உனக்கு தான் வாய்ப்பு சொல்றாரு, உனக்கு தட்டதுக்கு எழும்புன்னு சொல்றாரு, நான் தூக்கி விடுவேன்னு. அப்புறம் நீ எழும்புறதுக்காவது ட்ரை பண்ணணும். இல்ல எனக்கு எழும்ப கிருபதாரம், எழும்ப கிருபதாரம், எழும்ப கிருபதாரம், அதுதான் கிருப தந்தாச்சே. அந்த கிருபதானை உன்னை உயர்த்தி வைத்தது. இன்னும் எழும்ப எழுப்பு எழுப்புன்னு அவர் எங்க எழுப்பாரு, நீ தான் எழும்பணும்னு எபேசு சபைக்கு சொல்றாரு. இன்னைக்கு உனக்கு தான் சொல்றாரு. நிக்கிறேன் என்கிற மமதையிலே விழுந்து கிடக்கிறவனே, விழுந்து கிடக்கிறவளே, எழும்பி மனம் திரும்பு, இல்லைன்னா பெரிய பாக்கியத்தை இழந்து போவாய். 3 இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருவேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதை 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதை பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதை பிரவேசிக்காமற் போனபடியினாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி, இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். கரங்களை கொட்டி ஆமென். 3வது கீழ்ப்படியாம நமக்குள்ள, முதலாவது என்னன்னு சொன்னாதான் 3வது சொல்லுவேன், தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது. 2வது விழுந்து போகிறவர்களாய் மாற்றுகிறது. 3வது இளைப்பாறுதலை
தடை பண்ணுகிறது. இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த 4:1 கூட வாசிப்போம், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியானபடியினாலே. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும், இன்றைக்கு இந்த தேவ சப்தத்தை கேட்கிற உங்களில் ஒருவனும் அந்த இளைப்பாறுதலை அடையாதவனாக, பின்வாங்கி போனவளாக காணப்படாதபடிக்கு கீழ்ப்படிதலோடு பயந்திருக்க கடவுள். அந்த பயப்படுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படிய கடவோ. கீழ்ப்படியாமை இளைப்பாறுதலை தடை பண்ணி விடுகிறது. கீழ்ப்படியாமை இளைப்பாறுதலை தடை பண்ணி விடுகிறது. அல்லேலூயா. 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. உனக்குள்ளால கீழ்ப்படிதல் இருக்கிறதோ என்று சொல்லி கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாரு. எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். கீழ்ப்படியாமை நமக்கு கொண்டு வருகிறதான பெரிய பாதிப்பை. ஆனா இந்த 3க்குள்ளாலே எல்லாம் அடங்கி இருக்கா. உன்னை தேவ கோபாக்கனைக்கு பங்குள்ளவனாய் மாற்றுகிறது. ஒருபோதும் எழுந்திருக்க கூடாதபடிக்கு விழுந்து போகிறவனாய் மாற்றுகிறது கீழ்ப்படியாமை. 3, தேவனுடைய இளைப்பாறுதலாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய தகுதியை இழக்கச் செய்கிறது இந்த கீழ்ப்படியாமை. அவனுடைய தந்திரம் என்ன? அவன் விரிக்கிற வஞ்சக வலை என்ன? 3வதாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகி நம்மை மாற்றுவது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. கீழ்ப்படியாதது வரைக்கும் அவன் உன்னை சீண்டுகிட்டே தான் இருப்பான். எப்ப கீழ்ப்படுகிறியோ அப்ப அவன் உன்னை விட்டு ஓடி போவான். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. முதலாவது மனக்கண்களை குருடாக்குகிறவன், 2வது என்ன செய்கிறவன்? கட்டி வைக்கிறவன். 3வதாக கீழ்ப்படியாமை எனக்குள்ளாய் உருவாக்குகிறவன். அப்படியே முழங்கால் படியிடுவோமா? ஒரே ஒரு நிமிடம் நேரம் நம்முடைய நிலையை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போமா? உன் நடையை சீர்தூக்கி பார் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. உன்னுடைய நடையை சீர்தூக்கி பார் என்று வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள இந்த செய்தி ஏதாகலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானா தேவன் மகிழ்வார், பரலோகம் களி கூறும். ஏதோ கீழ்ப்படியாமல் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்ட காரியங்களுக்கு நேராய் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால் நீங்கள் கோபாக்கனைக்கு தப்பிக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவர்களாய் மாறலாம். எழுந்து இடறி விழாதபடிக்கு தேவனுடைய இளைப்பாறுதலாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக தேவன் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக வாழுகிறவர்களாயிருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிய மனதற்றவர்களாயிருப்பீர்களே ஆனால், இன்னும் கீழ்ப்படிய மனதற்றவர்களாயிருப்பீர்களே ஆனால், என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனாய் வந்தபோது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினாரே. அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளால வரலன்னா, அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்தார்களே தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளால வரலன்னா, நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள், முன் ஓடின கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்களே, அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வரலன்னா, அந்த கீழ்ப்படியாமை தேவ கோபாக்கனைக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறதா, விழுந்து போக செய்கிறதா, இளைப்பாறுதலை தடை பண்ணுகிறதா? கொஞ்சம் நிதானித்தறிவோ, ஒரே ஒரு நிமிடம் நம்மை சோதித்தறிவோ. என்னிடத்துல இருக்கிற கீழ்ப்படியாமை என்ன என்பதை சோதித்தறிந்து அவனுடைய வஞ்சக வலையிலிருந்து இன்றைக்காகிலும் அவனுடைய கண்ணீர் திரிப்புண்டு போகத்தக்கதாய் விடுபட்டவர்களாக முதல் நாளிலே கண்களை துறந்தாண்டவர், கடந்த வாரத்திலே கட்டுகளை அவிழ்த்தாண்டவர். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவஜனமே, உன்னை கோபாக்கனைக்கு விலக்கி
விழுந்து போகாதபடி காத்து ஜீவனாகிய இளைப்பாறுதலை பிரவேசிக்க செய்வதற்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உலகத்தில் எதை வேண்டும் என்றால் நீ இழந்து விடு. இந்த பரலோகத்தை இழந்து விடாத. பரிதபிக்கப்பட்டவனாய் பரிதபிக்கப்பட்டவளாய் மாறிவிடுவாய். அதற்காக தான் இந்த சபை கூடுதல். ஏதோ கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேர போக்குக்கு வர்றதல்ல சபை கூடி வருதல். ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி தேடி வருகிறதல்ல சபை கூடி வருதல். சிலர் விட்டு விடுகிறதை போல சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:25 அப்படி சொல்லுகிறது. எதுக்கு தெரியுமா சபை கூடி வருதல் தேவைன்னு ஆண்டவர் சொல்றாரு? அந்த சபையில வச்சு உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்தி களிம்பற்றவனாய் களிம்பற்றவளாய் நீ உன்னை சுத்திகரித்து புடமிட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் பரிசுத்தாவியானவரை கொண்டு உன்னை மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது. அதுக்குதான் சபை கூடி வருதல். பஞ்சக வலையில விழுந்துடாத, வேண்டாம். இன்னைக்கு கீழ்ப்படியாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கடந்து வாருங்கள். வரும் கோபாக்கினையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து விழாதபடிக்கு நிலைநிறுத்தி தன்னுடைய மாசற்ற சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. அவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவருடைய வருகை வெகு சீக்கிரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.